செருப்பில்லாத வெறுங்கால்களுடன் விரையும் இந்த மூதாட்டி அதிகாலை 3 மணிக்கே வீட்டை விட்டு கிளம்பி வங்கிக்கு சென்று மாற்றுப் பணம் பெற முயன்று தோல்வியுடன் திரும்பியவர். மதுரை மாவட்டம் மேல குயில்குடி கிராமத்தைச் சேர்ந்த இந்த மூதாட்டிக்கு கருப்பு பணம் என்றால் என்ன, எதற்காக இந்த நடவடிக்கையை அரசு எடுத்திருக்கிறது என்ற எந்த புரிதலும் இல்லை. இவரின் இப்போதைய ஒரே கவலை அன்றாட தேவைகளுக்கு கூட சில்லறை பணம் இல்லாததுதான். எங்களுக்கு இந்த காசே போதும், எங்களுக்கு வேற எந்த காசும் நீங்க அடிச்சு போட முடியாது. நாங்க 2000 ரூபாய் கொடுத்தீங்கடா, நாங்க போய் கொடுத்தோம்டா சில்லறை இல்லைன்றாங்க. அந்த காசு வாங்கி பாத்துட்டாங்க. என் மகன் போய் வாங்கி வந்தியான், அந்த காசு கொண்டு போய் கொடுத்தா இன்னைக்கு சில்லறை இல்ல, 1000 ரூபாய்க்கு வாங்கு, 2000 ரூபாய்க்கு சாமான் வாங்குன்றாங்க. நாங்க வாங்க முடியுமா? நாங்க அப்படி வாங்கினா இருக்கிறதுக்கு சோம் இல்லண்டா, எங்கிட்டு கொண்டு போய் யார்கிட்ட போய் வாங்கி நாங்க சிக்கு பார்ப்போம். பிள்ளை ஊட்டிகளுக்கு சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிருக்கேன். என் பேரம் பேத்தியில 3 கைக்குள்ளியும் கால்குள்ளியுமா இருக்கு. பால் வாங்க முடியல, பால்காரையும் பால் ஊத்த மாட்ட முடியா, ஒரு டீ போட்டு குடிக்க முடியல, ஒரு சீக்கு பார்க்க முடியல. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். எங்களுக்கு இந்த காசு தான் எங்களுக்கு எப்பயும் போலே கொடுத்தா போதும் ஐயா. எங்களுக்கு வேற காசு எதுவுமே எங்களுக்கு நீங்க பெருதொகை கொடுத்து எங்களை கஷ்டப்படுத்த வேணாம். மேல குயில்குடி மட்டுமின்றி இதனை சுற்றியுள்ள பல கிராமங்களில் வங்கிகளும் இல்லை, ஏடிஎம்களும் இல்லை. வங்கிக்கோ ஏடிஎம்களுக்கோ செல்ல வேண்டுமென்றால் 4 கிலோமீட்டர் நடந்தோ எப்போதோ ஒருமுறை வரும் பேருந்திலோதான் செல்ல வேண்டும் என்கின்றார்கள் கிராம மக்கள்.